ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சம்பா ரவா கிச்சடி இல்லைனா கோதுமை ரவா கிச்சடின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கேரட், உருளைக்கிழங்கு, 2 வெங்காயம், 2 தக்காளி, கருவேப்பிலை கொஞ்சம், 3 பச்சை மிளகாய் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் ரவை, சம்பா ரவை நான் எடுத்துக்கிறேன். ஒரு கடாயில் எண்ணெய் எதுவும் விடாமல் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 to 4 மினிட்ஸ் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. லைட்டாக அந்த வாசனை, கோதுமை வாசனை வரும். வந்ததுக்கப்புறமா இதை ஆஃப் பண்ணி இறக்கி ஆற வச்சுருங்க. இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்காக கடாய்க்கு பதிலாக நான் குக்கர் பயன்படுத்தியிருக்கேன். குக்கருக்கும் சேம் ப்ரொசீஜர் தான். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டு தாளிப்பு பொருள் எல்லாம் சேர்த்துக்காங்க. தாளிப்பு பொருள் சேர்த்து வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இந்த உப்புமாக்கு தேவைக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் உப்பு பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் எடுத்துக்கிற அளவுக்கு உப்பு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. லைட்டாக உப்பு போட்டு ஃப்ரை பண்ணிக்காங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். அதனால தான் நான் வெங்காயம் போட்ட உடனே உப்பு போட சொல்கிறேன். இந்த டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற காய்கறிகள் எல்லாமே சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்காங்க. ஒரு 4 நிமிஷம் காய்கறிகள்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தக்காளி சேர்த்துக்கோங்க. பழுத்த தக்காளி எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த தக்காளி சாரெல்லாம் இறங்கி தக்காளி நல்லா குழஞ்சி வந்ததுன்னா இது ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். 1 கப் ரவைக்கு நான் 2.5 கப் தண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் கடாயில் செய்கிறதா இருந்தாலும் இதே தான், குக்கரில் செய்கிறதா இருந்தாலும் இதே தான். நான் 2.5 கப் தண்ணி எடுத்திருக்கேன். 2.5 கப் தண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு தட்டு போட்டு இந்த குக்கரை மூடிடுங்க. இந்த நடுவில் குமிழ் மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் இந்த காய்கறிலாம் ஒரு பாதி வெந்துடும், ஒரு பாதி பதத்துக்கு வெந்துடும். அந்த ஸ்டேஜில் இந்த தட்டை எடுத்துகிட்டு நம்ம வறுத்து ஆற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சம்பா ரவையை சேர்த்து மெதுவாக கலருங்க. அதுக்கடுத்து திருப்பி தட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இந்த ஓரங்கள்லாம் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். அதுக்கடுத்து நம்ம தட்டை ரிமூவ் பண்ணிட்டு குக்கரை மூடி போட்டு விசில் வச்சுருங்க. 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட அடி கட்டாமல் ரொம்ப கிச்சடி கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி நம்ம சம்பா ரவா கிச்சடி ரெடி ஆகிடும். சுகர் பேஷண்ட் இந்த சம்பா ரவா கிச்சடியை வீக்லி 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு சுகர் கண்ட்ரோலாக இருக்கும். இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ரொம்ப எனர்ஜியாக இருக்கும். நைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்டாலே ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த சம்பா ரவா உப்புமா, சம்பா ரவா கிச்சடி, இந்த மாதிரி ஐட்டம்ஸை நீங்கள் வீக்லி உங்கள் ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் சம்பா ரவையை கடையில் கொடுத்து தான் வாங்கணுன்ட்டு இல்லைங்க. ரேஷனில் கொடுக்குற கோதுமையே நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு அதை மாவு மில்லில் கொடுத்து ரவை பதத்துக்கு உடச்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜலிச்சு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சம்பா ரவை நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற பொருளை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. விட்டமின் B12 இருக்குது, அடுத்து புரதம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, ரொம்ப குறைவான கலோரிகள் இருக்குது. இதில் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்களும் ஒன்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.